Hello, my dear parents and students. Welcome to the channel Feathers School. நான் உங்க சதீஷ். எங்களுக்கு இது இல்லாமல் இன்னும் 2 சேனல் ஃபெதர்ஸ் நீட்டோரியஸ் அண்ட் ஃபெதர்ஸ் ஜீனியஸ். நீட்டுக்கும் ஜேக்கும் க்ரோ பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபெதர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங் இன்ஸ்டியூட். எங்கள் இன்ஸ்டியூட் நாமக்கல் லொக்கேட் இருக்கு. நாங்கள் 1 இயர் லாங் டேர்ம் அண்ட் ஆல்சோ கிராஷ் கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு அது ரிலேட்டட் டீடைல்ஸ் வேணாலும் கொடுத்துருக்க காண்டாக்ட்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த செஷன் சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு செஷன். வருஷம் ஒரு டைம் மட்டும் தான் சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் 2 டைம் எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வருஷத்திலேயே ஒரு ஸ்டூடெண்ட் 2 டைம் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் சிபிஎஸ்இ கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட், அதற்கு எதுக்காக அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, அதனுடைய பர்பஸ் என்ன அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன, வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தானா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கா அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படிலாம் எக்ஸாம்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு த சேனல் மை டியர் வியூவர்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டிஸ்கஷன். சிபிஎஸ்இ 2 டைம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 டைம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம் மெயின் எக்ஸாம் ஆகும். அந்த மெயின் எக்ஸாமில் உங்களோட மார்க் போதுமான அளவுக்கு இல்லைன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், உங்களால் அதை இன்னொரு டைம் எழுதி இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக படிக்கிறாங்க. அவங்க அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அவங்களோட 1 இயர் ஹார்ட் ஒர்க் வந்து டிசைட் ஆகுது இல்லையா? ஸோ அதனால சிபிஎஸ்இ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்னொரு டைம் சான்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த 2 எக்ஸாமில் எது பெஸ்ட் ஸ்கோரோ அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஜேஇ நீங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஃபேஸில் நடக்கும். ஸோ ஜேஇ எக்ஸாம் வந்து ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இன்ஜினியரிங் ஐஐடி மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு அங்கே போகிறதுக்கான ஒரு எக்ஸாமினேஷன். இதில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நடக்கும். ஸோ இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நடக்கிறது வந்து இதில் 2ல் எது பெஸ்ட் ஸ்கோரோ அவங்க எடுத்து உங்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் போர்டு எக்ஸாம் 10th போர்டு எக்ஸாமுக்கும் நம்ம பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்இபி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அகைன்ஸ்டாக நம்மளோட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு நடுவில் சிபிஎஸ்இ இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறது வேணுமா வேணாமா அப்படிங்கிறது ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும், ஒரு டிபேட் போயிட்டு இருந்தாலும், சிபிஎஸ்சிக்கு 2 டைம் வந்து ஒரு குழந்தை வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கு. இது பேர்டனை உண்மையாலுமே குறைக்குதா, இது உண்மையாலுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கா அப்படிங்கிற நான் பார்க்குறோம். ஸோ இதோட பர்பஸ் வந்து ஒன்று மெயின் எக்ஸாம் இம்ப்ரூவ்மெண்ட். மெயின் எக்ஸாம்லேயே நான் சாட்டிஸ்ஃபைட் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதணும்னு அவசியம் இல்லை. இல்லை ஒரு குழந்தை வந்து மெயின் எக்ஸாம் நல்ல மார்க் எழுதிட்டு பரவாயில்ல நான் இன்னொரு டைம் எழுதுறேன், இதில் கம்மியானாலும் பரவாயில்லன்னு எழுதுனா கூட எது நல்ல மார்க்கோ அதை அவங்க எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 அடுத்த வருஷம் இருக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு இன்னும் அந்த ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் ஆனது வரல. மேபி 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருக்க 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ 12th வரும்பொழுது 28th பேட்ச் அவங்க வரும்பொழுது மேபி இது அப்படியே கண்டினியூ ஆகலாம், ப்ரொவைடட் இது வந்து அக்செப்ட் ஆச்சுன்னா. ஸோ இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து Feb 15லேயே வந்துடுது. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய 10th 2025 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ எழுதுறாங்க, மார்ச் மந்த்ல எழுதுறாங்க. ஆனால் இந்த விஷயம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா, டியூவல் எக்ஸாம் பேட்டர்ன் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா, அவங்க எழுதுகிற ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எப்போமா இருக்கும்னா Feb 15க்கு அப்புறம் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டியூஸ்டே அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ வரும், மே மாதம் தான் வரும். ஸோ மே மாதம் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டோடது வரும். அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாம் நடக்கும். அந்த 2வது எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ வரும், ஆகஸ்ட்ல தான் வரும். சார் ஆகஸ்ட் வரைக்கும் செகண்ட் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சுன்னா எப்படி சார் அந்த குழந்தை 11th ஸ்டாண்டர்ட் போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ அதுக்கு அந்த டிராஃப்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் செகண்ட் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் நீங்கள் போய் 11th ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் கூட நீங்கள் 11th ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறாங்க. 11th நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். படிக்கும் பொழுது உங்களுக்கு செகண்ட் எக்ஸாம் ரிசல்ட் எப்படி இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி டிசிஷன் எடுத்துக்கலாம். இது நிறைய கன்ஃபியூஷன்ஸை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது எப்போ அப்ளை பண்ணணும், ஒரே ஒரு டைம் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாவே ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கும் செகண்ட் எக்ஸாமுக்கும் நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடுது. செகண்ட் எக்ஸாமுக்கு இன்னொரு டைம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஜேஇ எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸுக்கும் நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணணும். ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறவங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் செகண்ட் டைம் போய் அப்ளை பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட்டே அந்த எக்ஸாம் எழுதிட்டேன்னா நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணால் போதும், 2வது டைமுக்கும் அது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 2 டைம் எழுதணுமா சார்? ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஒரே ஒரு டைம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க.
ஸோ மெயின் எக்ஸாம்ஸ் லைக் உங்களுக்கு எலெக்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, சயின்ஸு, மேக்ஸு, சோஷியல் சயின்ஸ் அண்ட் ஹிந்தி, இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்ஸு, அது இல்லாமல் இந்த 5 பேப்பர் இல்லாமல் ஃபாரின் லாங்குவேஜஸ், அதர் ரீஜனல் லாங்குவேஜஸ் ஒரு கேட்டகரியாகவும், அதை தவிர மீதி எல்லா சப்ஜெக்ட்ஸும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மியூசிக்ஸு, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஹியூமனிட்டிஸ், எலக்ட்ரானிக்ஸு, டேட்டா சயின்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு குரூப்லையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த எல்லா நீங்கள் எந்த ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய காம்பினேஷன், கிட்டத்தட்ட 120 காம்பினேஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸை பொறுத்து உங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஒரு ஃபிக்ஸ்டு டேட்டில் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 5 பேப்பர் இருக்கு இல்லையா, சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இந்த பேப்பர் தவிர மீதி இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதும்போது அந்த பேப்பர் ரிட்டன் வாங்கிக்கிறாங்க. ஏன் ரிட்டன் வாங்குறாங்க? மேபி அடுத்த எக்ஸாமில் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ என்னமோ தெரியல, ரிட்டன் வாங்கிக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் 5 எக்ஸாம்ஸ் நடந்தது வந்து எலெக்டிவ்ஸும் அந்த மெயின் லாங்குவேஜ் பேப்பர்ஸோட கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டையும் அவங்க இந்தளோட டிராஃப்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாம் பேட்டர்னோட ஐடியா. இப்போ இந்த விஷயம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு பாலிசி, எஜுகேஷன் பாலிசி புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுனால சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் எக்ஸாம் பேட்டர்னில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லி இந்த சிபிஎஸ்சி போர்டு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இதனால பெனிஃபிட்ஸ் என்ன? யாருக்கு பெனிஃபிட்ஸ்? உண்மையாலுமே இதில் பெனிஃபிட்ஸ் இருக்கா, இல்லை இதில் என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன நம்ம பார்ப்போம். ஸோ மறைமுகமாக அவங்க வந்து நெகட்டிவ்ஸை பற்றி சொல்ல கிடையாது, அதோட பாசிட்டிவ்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நாம் அஸ் அ அவுட் சைடராக, அஸ் அ எஜுகேட்டராக நான் யோசிக்கும் போது எனக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் தோணுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மெயின் எக்ஸாமில் மிஸ் பண்ணிட்டா கூட 2வது எக்ஸாம் அவங்களுக்கு எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையுது இல்லையா. ஸோ அதனால் ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு குழந்தை நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாமு Feb 15லேயே ஆரம்பித்து மார்ச் கிட்ட முடிஞ்சிருது. ஸோ ஒன்ஸ் அதை முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆஸ் அ காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரெயினராக நான் பார்க்கும்போது சீக்கிரமாக ஒரு விஷயத்தை படித்து முடிச்சுட்டு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். 3வது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க சப்ஜெக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு குழந்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், இன்னொரு குழந்தை மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், இன்னொரு குழந்தை கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அவங்களோட சாய்ஸ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு தகுந்த மாதிரி பேப்பர்ஸை நம்ம நிறைய செலக்ட் பண்ணி நிறைய டைம், அந்த ஒரு டைம் எழுதலாம், 2வது டைம் எழுதலாம், காம்பினேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நிறைய படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட முழுமையான நோக்கமும் ப்ராடு ஸ்பெக்ட்ரமில் ஒரு அதிகமான டிஃப்ரெண்ட் ஃபீல்டு ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் குழந்தைங்களுக்கு தரணும் அப்படிங்கிறது தான். அது ஒன்று பூர்த்தி செய்து இந்த பர்டிகுலர் பேட்டர்ன். 2ல் எது பெஸ்ட் ஸ்கோரோ அதை மட்டும் தான் சூஸ் பண்ணுறாங்க. 2லையும் ஆவரேஜ்லாம் சூஸ் பண்ணல. ஸோ 2ல் எது பெஸ்ட் ஸ்கோரோ அதை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ எகெயின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது ஒன்று முக்கியமான விஷயம். அண்ட் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய 4 பாயிண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இட் டெஸ்ட் த கெப்பாசிட்டிஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஆர் காம்பிடன்சி ஆஃப் எ ஸ்டூடெண்ட். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் மெயினாக வந்து ஒரு குழந்தையோட கெப்பாசிட்டி நம்ம செக் பண்ணணும். அந்த குழந்தை எவ்வளோ நல்லா மெமரைஸ் பண்ணுது, எந்த அளவுக்கு கோச்சிங் எடுத்துக்கிட்டு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது இட்ஸ் அ ப்ளஸ் பாயிண்ட். இது வந்து உண்மையாலுமே அவங்களோட கெப்பாசிட்டியை செக் பண்ணுது அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கெப்பாசிட்டியை செக் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நீங்கள் இதெல்லாம் நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கொஸ்டின் எடுக்கிற விதம் எகெயின் வந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் டிப்பிக்கலாக நம்ம எப்படி கேட்போமோ அந்த மாதிரியும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு குழந்தை வந்து ட்ரெயின் அப் ஆகி கோச்சிங் எடுத்துட்டு மெமரைஸ் பண்ணிட்டு வந்து எழுதுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ரியலாகவே இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு 20 லட்சம் பேர் 25 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு க்ரௌடுக்கு எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் கண்டக்ட் பண்ண போறீங்க, அவங்களை உண்மையாலுமே நான் கான்செப்ட்ஸ் தான் செக் பண்ண போறேன் அப்படிங்கிற
கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து எப்படி பண்ண போகிறாங்க சிபிஎஸ்சி அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் என்இபியோட மெயின் கோல். சரி, என்னென்ன விஷயங்கள்லாம் நெகட்டிவ் நான் பார்க்குறேன், எதெல்லாம் நான் வந்து நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்குறேன், என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்மையாலுமே இதில் ப்ரெஷர் குறையுதா? 2 எக்ஸாம் வச்சா ப்ரெஷர் குறையும், ஒரு எக்ஸாம் இருந்தால் தான் ப்ரெஷரோட எழுதுவாங்க, 2 எக்ஸாம் இருந்தால் ப்ரெஷர் குறையும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு பூர்த்தி செய்து நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமில் எக்ஸாம் அப்படின்னாவே ஒரு ஹைப் இருக்குது, பேரண்ட்ஸோட மத்தியிலையும், நெய்பர்ஸோட மத்தியிலையும், ரிலேட்டிவ்ஸோட, ஸ்டூடெண்ட்ஸோட மத்தியிலையும். ஸோ நான் ஒரு டைம் எக்ஸாம் எழுதுனா நான் அமைதியாக இருப்பேனா? நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் 99 மார்க் எடுத்தாலும் ரெண்டாவது எக்ஸாமில் நான் 100 மார்க் எடுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாவது எக்ஸாமுக்கும் நான் ப்ரிப்பேர் ஆவேன், ரெண்டாவது எக்ஸாமுக்கும் நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பேன், ப்ரெஷர் எடுத்துப்பேன். ஸோ இதில் எந்த விதத்தில் நீங்கள் ப்ரெஷர் குறைக்கும்னு நினைக்கிறீங்க? 1. 2, டீச்சர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேப்பர் கரெக்ட் பண்ணணும், செகண்ட் எக்ஸாம் பேப்பர் கரெக்ட் பண்ணணும், இதில் எக்ஸாம் டியூட்டிஸ் நிறையா இருக்குது, அதில் யாரெல்லாம் ட்ரெயின் அப் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே 2 டைம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே டீச்சர்ஸ்னுடைய பேர்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாதா? டீச்சர்ஸோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து இங்கே கேள்விக்குறியாக இருக்காதா? இது எப்படி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்மளால் பார்க்க முடியும்? ஸோ இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு, அப்ளிகேஷன்ஸோட காஸ்ட்டு முன்னாடி இருந்தது அதே அமௌண்ட்டாக தான் இருக்குமா? அவங்க இன்னும் நம்மளோட டிராஃப்டில் எதுவும் சொல்லலை, பட் ஆனால் அதே காஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது தான் பெரிய டவுட்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பிகாஸ் நம்பர் ஆஃப் டேஸ் அதிகம், நம்பர் ஆஃப் மந்த்ஸ் அதிகம், ஒர்க் அதிகம், லாஜிஸ்டிக்ஸ் ஒர்க் வேலைகள் அதிகம், பேப்பர் டாக்குமெண்டேஷன்ஸ் வேலைகள் அதிகம், காஸ்ட் வந்து கண்டிப்பாக அதிகமாகும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், 2 டைம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும், சென்டர்ஸ் பார்க்கணும், ஸ்கூல்ஸில் வந்து ப்ராப்பராக போர்டு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணணுங்கிறதுக்காக அதுக்கு எஃபர்ட்ஸ் எடுக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய பேர்டனை வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிசல்ட்ஸ் டிலே பண்ணுறாங்க. 2வது எக்ஸாம் எழுதுறதோட ரிசல்ட் ஆகஸ்ட்டுக்கு போகுது. 10th படிக்கிற குழந்தை ஆகஸ்ட்ல ஒரு ரிசல்ட் வரும்போது 11th வந்து இப்போலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஏப்ரல்ல இருந்தே 11th ஸ்டாண்டர்ட் ஆரம்பிச்சிடுறாங்க, அது ஜூன்ல இருந்து 11th ஸ்டாண்டர்ட் ஆரம்பிச்சிடுறாங்க. ஜூன் எங்க இருக்கு, ஆகஸ்ட் எங்க இருக்கு? ஸோ ஆகஸ்ட் வரைக்கும் அந்த குழந்தையோட மைண்ட்ல வந்து ரிசல்ட்டான ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்காதா? ஸோ ஒரு டிலேட் ரிசல்ட் வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு ரொம்ப 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 அதிகம். ஸோ இது எந்த விதத்துலையும் ஒரு அதிகமான பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கக்கூடியது என்னால் பார்க்க முடியல. ஸோ இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கும் இது எல்லாமே தோணுச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சிபிஎஸ்சி வந்து ஒரு கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க, ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களோட ஒப்பீனியனை யாராக இருந்தாலும், பப்ளிக்காக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் பிரின்சிபல்ஸாக இருக்கலாம், இல்லை அதர் பேரண்ட்ஸாக இருக்கலாம், எஜுகேட்டர்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சிபிஎஸ்சிக்கு உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். அவங்களுக்கு எது கரெக்டு எது தப்புங்கிறது தெரியட்டும். ஏன்னா இது ஒரு அடிஷ்னல் பேர்டனை ஏற்படுத்துங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நான் உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். 12th போர்டு எக்ஸாமுக்கும் இது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோட முழுமையான நோக்கம் ப்ரெஷர் குறைக்கிறதுங்கிற பேரில் எக்ஸ்ட்ரா விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ் மேலே திணிக்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா, 3வது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆல்ரெடி 2 லாங்குவேஜ், ஃபர்ஸ்ட் 2 லாங்குவேஜ் இருக்குது, 3வது ஒரு லாங்குவேஜ்னு எடுக்கும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன் தான் அதிகமாகுதுங்கிறது தான் நம்ம தமிழ்நாடு பெரும்பாலும் மக்களுடைய ஒப்பீனியனாக இருக்குது. பட் 3rd லாங்குவேஜ்னு ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் ஹிந்தி தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா பேர்டனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இதே மாதிரி வரதுக்கு நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then